வணக்கம். இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு 5 வயது குழந்தைகள்லேருந்து 80 வயது பெரியவங்களுக்கு வரைக்கும் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் 2 வகை உண்டு. பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ், நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது காலையில் எழுந்திரிச்சு நம்ம வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், நம்மளோட கமிட்மெண்ட் வந்து பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு. நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது தேவையில்லாத கவலைகளை வந்து நீங்கள் வந்து மனசில் போட்டு அந்த கவலையினால் அந்த ரெகுலர் வேலைகள் பாதிக்க போகும்போது அது நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக கருதப்படுது. பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி நம்மளை வந்து முதல்ல தற்காத்து கொள்வது, எப்படி அதுலேருந்து வெளியே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உடற்பயிற்சி செய்யும்போது அதற்கு தேவையான பிரெயினுக்கு தேவையான சில கெமிக்கல்ஸ் கரெக்டாக சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ உடற்பயிற்சி பண்ணுறது, உணவுகளை சாப்பிட்றது, ஆரோக்கியமான உணவுகள், சுகர் கண்டென்ட் இல்லாமல் ப்ரோட்டீன் ரிச் உணவுகளை சாப்பிட்றது பிரெயினுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நல்ல புத்தகங்களை வாசிக்கிறது, நம்மளை நாமளே வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறது. அதே மாதிரி அதிக நேரம் ஃபோன் பார்க்காம ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் தூக்கம் ரொம்ப நைட்டில் அவசியமானது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலர் பண்ணி அப்போ கூட உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் உங்களை விட்டு போகலை அப்படின்னா, அந்த 4 வாரத்துக்கு மேலேயோ 5 வாரத்துக்கு மேலேயோ அந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு திருப்பி கண்டினியூ ஆகுங்கிற இடத்துல தான் நீங்கள் மனநல ஆலோசகரையும் மருத்துவரையும் பார்க்கணும். ஆனால் இந்த 4 நடைமுறைகளின் உடற்பயிற்சி ஆகட்டும், உணவு பழக்க வழக்கங்கள் ஆகட்டும், உங்களை நீங்களே சரி செஞ்சுக்கிறதுக்கான பாசிட்டிவ் விஷயங்களை நீங்கள் நோக்கி போகிறதாகட்டும், இது எல்லாமே நீங்கள் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் உங்களை வந்து நெருங்காது. அதை மீறி இருந்துச்சுன்னா நாங்கள் எங்களுடைய மருத்துவமனையில் அதுக்கான மனநல ஆலோசகர்களும் இருக்கோம், மனநல மருத்துவர்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது நாங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத டீட்டெயில்டாக கவுன்சில் பண்ணி அதற்கான தீர்வுகளையும் நாங்கள் உடனே கொடுக்குறோம்.